அனாமிகாவோட மாமியார் சாரதா அனாமிகாவை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருப்பாங்க. ஒரு வேலையை ஒழுங்கா பாக்குறியா? ஏன் தான் இப்படி முட்டாளா இருக்கன்னு எனக்கு புரியல. உன்னை விட 2 அறிவு இருக்கிற குருவி தேவலாம், அதுங்களே உன்னை விட புத்திசாலியா இருக்கும். என்ன அது இது? எப்ப பார்த்தாலும் என்ன முட்டாள் முட்டாள்னு சொல்லி திட்டிட்டே இருக்கீங்க. திட்டாம வேற என்ன பண்ண சொல்ற? உன்னை மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியா? அது கேட்ட உடனேயே, நாளையில இருந்து எல்லா வேலையையும் நான் நல்லா பண்ணலன்னா அப்ப என்ன சொல்லுங்க, நாளையில இருந்து வேலையெல்லாம் எப்படி செய்யறேன் பாருங்க, அப்ப நீங்களே நான் புத்திசாலின்னு சொல்லுவீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். நாளைக்கு என்ன கூத்து பண்ண போறாளோ என்னவோ, இவளோட முட்டாள்தனத்தால தினமும் ஒரு கண்டம் மாதிரி போயிட்டு இருக்கு. கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்தணும். மறுநாள் காலையில அனாமிகா காலையில எழுந்திருச்சு வாசல் பெருக்கிட்டு அடுப்பு பத்த வைக்கலான்னு விறகை எடுக்க போனான். அங்க விறகு இல்லாததுனால பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து விறக வெட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள மாமியார் எந்திரிச்சாங்க. அந்த காட்சிய பார்த்தாங்க. அடியே முட்டா பயம் அவளை, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ உட்கார்ந்து இருக்கிற கிளைய நீயே வெட்டிட்டு இருக்க. கீழே விழுந்தா இடுப்பு முறிஞ்சிரும். மரியாதையா கீழே இறங்கி வா. முடியாது அத்தை, நான் புத்திசாலி நிரூபிக்க போறேன். வீட்டு வேலை மொத்தத்தையும் நான் பார்க்க போறேன். பாத்தீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் கூட போட்டுட்டேன். நல்ல வேலை செஞ்ச உன்னதான் மெச்சுக்கணும். வீட்டுல குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்து வாசல் தெளிச்சுட்டேன். யாராவது அப்படி பண்ணுவாங்களா? மறுபடியும் ஒரு தடவை முட்டாளுங்கிறத நிரூபிச்சுக்கிறேன். மரியாதையா கீழே இறங்கி வா. அனாமிகாக்கு கோவம் வந்துட்டு ஒரே வெட்டா அந்த கிளைய வெட்டிட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கிளை முறிஞ்சி கீழே விழுந்துட்டா. நல்ல வேலை அவ தரையில விழாம அங்க இருந்த ஒரு கட்டில் மேல விழுந்தா. அடியே அனாமிகா, கொஞ்சம் நாடகத்தை நிறுத்துறியா? கட்டில் மேல விழுந்துட்டு ஏதோ தரையில விழுந்த மாதிரி கதற. நான் சொன்ன மாதிரியே நடந்தது பத்தியா? ஆமா அத்தை, நீங்க சொன்னதுதான் நடந்துச்சு. ஆனா நானு கீழே விழுந்தா இடுப்பு உடைஞ்சிரும்னு சொன்னீங்க இல்லையா? நான் இடுப்பு உடையலன்னு சொன்னேன்னா நான் முட்டாள்னு சொல்லி நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னேன். உன் புத்திசாலித்தனத்துல கல்ல அடிக்க எல்லா தண்ணியையும் வீணாக்கிட்ட. ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அது சொன்னதுக்கு அப்புறமா அனாமிகா ஆத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக கிளம்புனா. மாமியார் வீட்டுல அதுக்குள்ளார பரபரப்பா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அனாமிகா தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தா. தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க, எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்க. இவ்ளோ பிரத்யேகமா சொல்றேன்னா இதுல ஏதோ ஒரு வேலை பாத்திருக்க அப்படின்னு மாமியார் சொல்லிக்கிட்டே குடத்தை பார்த்தாங்க. அத கையில எடுத்து முகந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மாமியார் கோபமா, அடியே அனாமிகா, இந்த தண்ணி எங்க இருந்து கொண்டு வந்த? குளத்துல தான் எடுக்கலான்னு போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நடுவுல ஒருத்தவங்க கிட்ட தண்ணி தெளிவா இருந்தது. எப்படி தண்ணி இவ்ளோ வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இப்பதான் துணி துவைச்சேன், அதான் தண்ணி நொர கக்க கக்க வெள்ளையா இருக்கு அப்படின்னதும் ஞாபகம் வந்தது. தண்ணி வெள்ளையா இருந்தா அவ்வளவு நல்ல தண்ணின்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் அந்த தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அந்த பொம்பளை பத்திங்களாத்த வேண்டாம் சொல்லுச்சு. நான் அதை திட்டிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த தண்ணிய அந்த பொம்பளை எடுத்துட்டு போக பாத்துருக்கு, அதான் கத்துச்சு. நான் புத்திசாலிங்கிறதால தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, புத்திசாலித்தனத்துக்கு நான் என்ன சொல்ல? துணி துவைச்ச தண்ணியை எவளாவது கொண்டு வருவாளா? இத யாரு குடிப்பா? உனக்கு யாருதான் புத்தி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு மாமியார் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அனாமிகா 2 காதையும் மூடிக்கிட்டான். மாமியார் திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் அனாமிகாவோட கணவன் ரமேஷ் கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து, அனாமிகா, நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? சின்ன பசங்க மாதிரி நடக்கிற, எதுக்கு இதெல்லாம் பண்ற? என்னவங்க, எனக்கு ஒன்னும் தெரியாது. சின்ன வயசுல எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியவே அனுப்பவே மாட்டாங்க. வெளியில யாரோடவும் விளையாட மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். வீட்டு வேலைய கூட எங்க அம்மா தான் செய்வாங்க. நான் அப்படியே அதை பாத்துக்கிட்டே இருப்பேன். அத கேட்ட உடனே ரமேஷ், எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்குள்ள போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனாமிகா ஊருக்கு போன. அனாமிகா ஊருக்கு போய் அவளோட வீட்டுக்குள்ள வந்தான். அனாமிகாவோட அம்மா சாந்தி மருமகனை பார்த்து, வாப்பா தனியாவா வந்த அப்படின்னு கேட்டாங்க. அத்த, ஏன் அனாமிகா மத்தவங்கள மாதிரி இல்ல? சாந்திக்கு அவர் என்ன கேக்குறாருன்னு புரியல. என்னப்பா இப்படி கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, உன் கேள்வி கூட குதர்க்கமா இருக்கே அப்படின்னு சொன்னதும் அனாமிகா என்னெல்லாம் பண்றாங்கறத சொன்னான். அது எல்லாத்தையும் கேட்ட சாந்தி அவன்கிட்ட, தம்பி, அவ அப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். அவங்க அப்பா இல்லங்கறதால இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள எங்களை ஒரு மாதிரி பேசினாங்க. அவ வேற அழகா இருக்கா. வெளியில போனாள்னா
அப்பா இல்லைன்னு கஷ்டப்படுத்துவாங்கன்னு ஒரு பக்கம், சில பொறுக்கி பசங்களோட கண் பார்வை வேற மாதிரி இருக்கும்னு அவளை வீட்டுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சு வளர்த்துட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ரமேஷ் அதை கேட்டுட்டு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அத்தை. ஏதோ நடக்கும்னு எதிர்பார்த்து அந்த பொண்ணை இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க. அது அவளை பாதிச்சிருக்கு அத்தை. அதனால்தான் அனாமிகா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் மாத்திருப்பா. இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. என்னால நடந்த தப்பு நடந்து போயிடுச்சு. எதையும் இப்போதைக்கு மாத்த முடியாது. என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சாந்தி மன்னிப்பு கேட்டாங்க. ரமேஷ் எதுவும் பேசாம அங்க இருந்து வந்துட்டான். அனாமிகாவை எப்படியாவது நார்மல் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அங்க இருந்து கிளம்பி வந்தான். அவன் வீட்டுக்கு வந்துட்டு அனாமிகா கிட்ட, அனாமிகா நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நம்ம ஒரு மாசம் வெளியே போறோம். என்ன சொன்னீங்க? துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டை விட்டு போறோமா? அத்தை நம்மள எதுவுமே சொல்லலையே. அப்புறம் ஏன் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்? பக்கத்து வீட்டு மோனிகா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அழுதுகிட்டே வெளியே போனாங்க. அவங்க மாமியார் ஏதோ திட்டாங்களாம், அதனாலதான் போயிட்டான். அனாமிகா, நான் சொன்னதை செய். 2 பேரோட துணியை எடுத்து வெய்யி. நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். அனாமிகா பதில் எதுவும் பேசல. துணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சாரதா வந்திருந்தாங்க. அவங்க எங்க போறீங்கன்னு கேக்கும்போது ரமேஷ் 1 மாசத்துல நாங்க திரும்பி வந்துருவோம்னு சொன்னான் அப்படின்னு கிளம்புனாங்க. சாரதா மனசுக்குள்ள திடீர்னு இவங்க எங்க போறாங்க, சரி போயிட்டு வரட்டும்னு நினைச்சாங்க. அப்புறம் ரமேஷ் அனாமிகாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனான். அனாமிகாவை அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பேசணும், அவங்க என்னெல்லாம் பண்றாங்கங்கறத கவனிக்கணும் அப்படின்னு அவகிட்ட சொல்லியிருந்தான். நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அனாமிகா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தா. அனாமிகா சில அறிவுகளை பெற ஆரம்பிச்சா. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி முட்டாள்தனமா எதையுமே செய்யல. அனாமிகால பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அனாமிகா மாறி இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட ரமேஷ் அவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனேயே அனாமிகா மாமியார பார்த்து வணக்கம்னு சொன்னான். புதுசா இருக்கேன்னு சாரதா ஆச்சரியமா பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அனாமிகா ஒரு குறை இல்லாம எல்லா வேலைகளையும் செஞ்சா. இது எல்லாத்தையும் பார்த்த சாரதாவுக்கு ஒரே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது. அவளுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கேன்னு ஆச்சரியப்பட்ட சாரதா தன்னோட மகனை கூப்பிட்டு கேட்டாங்க. ஏண்டா பிரசாத், அனாமிகாவை எங்கேயாவது கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கியா நீ? அம்மா, மந்திரிக்க வேண்டியது அவளை இல்ல ஒன்னதான். அப்பா பேரை சொல்லி என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அட ஆமாடா, அனாமிகாவை பார்த்ததும் என் மூளையே குழம்பிருச்சு. டே ரமேஷ், அவளுக்கு என்ன பண்ணன்னு சொல்லுடா. அவளை ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனியா? அதெல்லாம் இல்லம்மா. அக்கம் பக்கத்துல மனுஷங்க கிட்ட பழகினதே கிடையாது. அவ அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் அவளுக்கு நான் கொடுத்தேன். அதனாலதான் அனாமிகா இப்படியெல்லாம் இப்ப நடந்துக்கிறா. அதை கேட்ட உடனேயே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நாள் ஒண்ணு வரும்னு நினைக்கவே இல்ல. சந்தோஷமா இருக்கு. என் மருமக இப்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கா. ஒரு காலத்துல எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா இப்ப என் மருமக கிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கிறாங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். அப்போ அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா. தன்னோட மாமியார பார்த்து, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அத்தை. நீயும் என்ன மன்னிக்கணும் அனாமிகா. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேற்பட்டு அதெல்லாம் நடக்காதுமா. இவன் யோசிச்ச மாதிரி நானும் யோசிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா நான் அப்படி யோசிக்கல பாரு. நான் தான் முட்டாள். இப்படி ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி போதும், நிறுத்துங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா உலக அறிவை பெற்று மாமியார் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தா. அது வெயில் கால நேரம். வெயில் பயங்கரமா இருந்தது. அனாமிகாவும் வேர்த்து விறுவிறுத்து போய் தன்னோட புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. என்னங்க, இந்த வருஷமாவது நீங்க போர் போடுவீங்களா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது சாக்கு சொல்றீங்க. ஒவ்வொரு வெயில் காலத்துலயும் நான் ஊர் எல்லை வரைக்கும் போய் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு நடந்து வரணும். உங்க அம்மா ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன். அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊர்ல எங்க போர் போட்டாலும் தண்ணி வராது அனாமிகா. தண்ணி அப்படியே வரணும்னாலும் எத்தனை அடி தோண்டணும் தெரியுமா? அதுக்கு செலவும் அதிகமா ஆகும். நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் உங்களை புரிஞ்சுக்கணும், நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. கர்ப்பமா இருக்க என் கையாலேயே இப்படி வெயிட் சுமக்க வைப்பீங்களா நீங்க? ரமேஷ் அவளுக்கு ஏதோ ஒன்னு சொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துக்கு மாமியார் வந்தாங்க. என்னம்மா,
ஏதோ சத்தமா கத்திக்கிட்டு இருக்க. என்ன நடந்தது? அத்தை, எனக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் வேண்டாம். எனக்கு வீட்ல போர் போடணும். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். வெளியில தண்ணி கிடைக்கல. 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க மட்டும் வீட்ல போர் போடலன்னா நான் ஒரு வேலை பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும். முன்னாடியே சொல்லிட்டேன். ஒருவேளை என்ன கஷ்டப்படுத்துனீங்க வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான். என்னடா இது, அனாமிகா இவ்ளோ கோவமா பேசுறா? அனாமிகாவை நான் இவ்ளோ கோவமா பார்த்தது இல்லையே. அது என்ன போர் வேலை, கொஞ்சம் பாரேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியெல்லாம் திட்டிக்கிட்டே போனான். போர் போடுறதுன்னு ஓட்ட போடுற மாதிரி ஈஸியான விஷயமா? எங்க அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் புரியவே மாட்டேங்குது. சம்பாரிச்ச பணம் மொத்தத்தையும் வீடு கட்டுறதுக்கு செலவு பண்ணியாச்சு. அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் போயிடுச்சுன்னா என்னால எப்படி பணத்தை சேர்க்க முடியும்? என்ன கருமமோ அப்படின்னு நினைச்சிட்டே போனான். இப்படியே நாட்கள் போச்சு. வெயில் நாள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஊர்ல தண்ணி பஞ்சமும் அதிகமாயிட்டே போச்சு. அனாமிகா வழக்கம் போல கர்ப்பிணியா இருந்தாலும் அந்த வெயில்ல நடந்து போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தா. வழக்கம் போல அன்னைக்கும் ஊர் எல்லைக்கு போய் தண்ணி கொண்டுட்டு வரும்போது மயங்கி கீழே விழுந்துட்டான். அவளை பார்த்தவங்க ஓடி வந்து உதவி செஞ்சாங்க. அந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிஞ்சு சாரதா வேக வேகமா அனாமிகா கிட்ட வந்தாங்க. சுத்தி இருந்த பெண்கள் எல்லாரும் சாரதாவ பயங்கரமா திட்டுனாங்க. ஏமா, பாக்குறதுக்கு பாறாங்கல்ல மாதிரி நல்லா தானே இருக்க. இப்படி கர்ப்பிணி பொண்ணு கையில தண்ணிய கொண்டு வர சொல்லிருக்கிய. எனக்கு தெரிஞ்சு நீ கொடுமைக்கார மாமியாரு. அதனாலதான் இப்ப ஏற்பட்ட வேலைய பாத்திருக்க. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாரதாவை திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என் அத்தை சொக்க தங்கம், தயவு செஞ்சு அவங்கள இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் தண்ணி கொண்டு வர விஷயமே அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன அனுப்பியிருக்க மாட்டாங்க. அத கேட்டதுக்கு அப்புறமா அங்க இருந்த எல்லாரும் அனாமிகாவை திட்டினாங்க. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? உங்க வீட்டு பிரச்சனை எங்களுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்த எல்லா பொம்பளைங்களும் அந்த இடத்த விட்டு போறோன்னு போயிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையும் சாரதா கேட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கூட அந்த போர் விஷயத்த பெருசா கண்டுக்கல. இந்த தடவை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிரணும். என் மருமக இவ்ளோ கஷ்டப்படக்கூடாது. அதை என்னால பார்க்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே சாரதா, டே ரமேஷா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நம்ம வீட்ல போர் போட்டாகணும். அம்மா, போடுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா நொய்யின்னு? டேய், நொய்யும் இல்ல நெய்யும் இல்ல. இன்னும் 2 நாள்ல போர் போடுற. இல்லன்னா இந்த வீட்டுக்கு தண்ணிய நீதான் கொண்டு வரணும். அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போயிட்டாங்க. அதை கேட்டு ரமேஷ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, எங்க அம்மா செஞ்சாலும் செய்வாங்க. கூடிய சீக்கிரம் போரை போட்டுற வேண்டியதுதான். போட்டா நல்ல தண்ணி கிடைக்குமோ உப்பு தண்ணி கிடைக்குமோ பார்க்கலாம், என்ன நடக்குதுங்கிறதையும் அப்படின்னு 2 நாள்ல போர் போட்டான். அவங்க அதிர்ஷ்டம் உப்பு தண்ணிக்கு பதில் நல்ல தண்ணி தான் கிடைச்சது. சாரதா அந்த விஷயத்த சந்தோஷமா அனாமிகா கிட்ட சொன்னாங்க. அனாமிகா, நம்ம போட்ட போர்ல நல்ல தண்ணி வருதுடிமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நமக்கு கவலையே இல்ல. அப்படியே அத்த, அந்த கடவுளோட கிருபையால எல்லாம் நல்லதா நடக்கும். அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. சாரதா வீட்டுக்கு நல்ல தண்ணியோட குறை இல்லாம போச்சு. நாட்கள் அப்படியே போச்சு. வெயில் அதிகரிக்க அதிகரிக்க தண்ணி பிரச்சனையும் அதிகரிச்சுது. பாவம், தண்ணிக்காக எல்லாரும் ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கூட வழக்கம் போல காந்திமதி தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கு போய் தண்ணிய கொண்டு நடந்து வரும்போது வெயில் அதிகமா இருக்கேன்னு பக்கத்துல இருந்த மரத்தடியில உட்கார்ந்தாங்க. அந்த பக்கமா தண்ணி கொண்டு வர்றதுக்காக போன சாந்தி காந்திமதிய பார்த்துட்டு பேசினாங்க. என்ன ஆச்சு காந்திமதி, உட்கார்ந்துருக்க? அட ஒன்னும் இல்லம்மா, நல்ல தண்ணி வேணும்னு அவ்வளோ தூரம் போனேன். நடந்து வந்தது மயக்கமா வந்தது, உட்கார்ந்தேன். ஐயையோ, நீ எதுக்குமா இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தானே சாரதா வீடு இருக்கு. அதான் போர் போட்டிருக்காங்களே அனாமிகா வீடு. எல்லாரும் பேசிக்கிறாங்களே. எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க கிணத்துக்கு போய்கிட்டு வரோம். உனக்கு அனாமிகா வீடு பக்கம் தானேம்மா, அங்க போலாம்ல. அவங்க போர்ல நல்ல தண்ணி தான் இருக்காமே. அதை கேட்ட காந்திமதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியாமா, எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. நல்ல வேலை சொன்ன. எனக்கு இன்னொரு குடமும் வேணும். இத வீட்ல வச்சுட்டு 2வது குடத்தை அங்க கொண்டு போறேன் அப்படின்னு அத வீட்ல ஊத்திட்டு குடத்தை மறுபடியும் கொண்டு போனாங்க. 2வது குடம் தண்ணி அடிக்க
அடி பம்புல தண்ணி புடிச்சாங்க. அத பார்த்த சாரதா கோபமா, யாரது எங்க வீட்ல வந்து தண்ணி புடிச்சிட்டு போறீங்க அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. காந்திமதி கொஞ்சம் பயந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. மாமியார் கத்துனத கேட்டதும் அனாமிகா ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அத்தை, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? யாரோ வந்து நம்ம வீட்டு போர் பம்புல தண்ணிய புடிச்சுக்கிட்டு போறாங்க. ஐயோ அத்தை, அவங்க காந்திமதி, அவங்கள ஏன் திட்டுறீங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தண்ணி தானே அத்தை புடிச்சிட்டு போறாங்க, குடிக்க தானே கொண்டு போறாங்க, இதுல என்ன தப்பு? கொண்டு போகட்டுமே. என்னம்மா சொல்ற? நல்லா இருக்கே. இப்படி ஒவ்வொருத்தவங்களா வந்தா நம்ம நிலைமை என்ன? போர்ல தண்ணி தீந்துருச்சுன்னா? ஐயோ அத்தை, யார் தண்ணி கொண்டு போனாலும் நாளுக்கு நாள் அது ஊறிக்கிட்டே தான் இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு மாமியார் கிட்ட எடுத்து சொன்னா. அத கேட்டதும் மாமியார் சாரதா, அப்படியா? எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாதுமா, தெரியாம சொல்லிட்டேன். சரி, அவங்கள வந்து தண்ணி எடுத்துட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போயிட்டாங்க. எங்க பாருங்க, நாங்க போர் போட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, வந்து ஒரு குடம் தண்ணிய கூட புடிச்சிட்டு போக சொல்லுங்க. பாவம், கிணத்து தண்ணிக்காக நீங்க எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்கு. அவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணிய கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இங்க வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் குறையும்ல, சொல்லிடுங்க. அத கேட்டது காந்திமதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே காந்திமதி அனாமிகா சொன்ன விஷயத்த சொன்னாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச பெண்கள் எல்லாருமே அனாமிகா வீட்ல வந்து தண்ணி பிடிச்சாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. வெயில் நாள் போய் மழை நாள் வந்தது. அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்போதைக்கு மழை நாள் வந்துருச்சு, அதனால தண்ணிக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனா கொஞ்ச நாள்லயே மறுபடியும் வெயில் நாள் வந்தா தண்ணி கஷ்டம் வந்துடும். கிணறு எல்லாம் காஞ்சு போயிடும். அதனால நம்ம எல்லாரும் கிணத்த வெட்டுறதுக்கு தேவையான பணத்தை ஏற்பாடு பண்ணணும். கிணறோ ஆறோ வெட்டலாம், அப்ப நம்ம கிராமத்துக்கு தண்ணி பிரச்சனையே வராது இல்லையா? நீங்க சொல்றது நல்லா தாங்க இருக்கு. ஆனா பணம்ங்கிறீங்களே, அதுதான் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கும், கொஞ்சம் பேர்கிட்ட இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தான் தர முடியும். அதை கேட்டதும் அனாமிகா இப்படி சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, கிணறோ ஆறோ நாங்க வெட்டுறோம், அதுக்கு உண்டான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்னன்னு சொல்லுமா? அந்த கிணத்தை வெட்டுறதுக்கு உபயம்னு போடுவீங்கல்ல, அதுல என்னோட அத்தை பேரு வரணும், சாரதாவின் ஆறுன்னு. கண்டிப்பா அதே மாதிரி செஞ்சிடலாமா? இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லது செய்யறவங்களோட பேரை எழுதுறதுல ஒரு தப்பு இல்ல. அதை பார்த்து 4 பேர் முன் வந்து உதவி செய்வாங்களே, அப்படியே செய்யலாம் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு. அதை கேட்டு கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகாவும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. அங்க நடந்த விஷயத்த அனாமிகா ரமேஷ் கிட்ட சொன்னா. அதுக்கு ரமேஷ், என்ன அனாமிகா சொல்லிட்டு வந்திருக்க? ஏன் அவங்க கிட்ட அப்படி சொன்ன? கிணத்த நீ வெட்ட போறியா? எதை வச்சு வெட்டுவமா? எல்லா பணத்தையும் போட்டு வீட்டுல போர் போட்டோம். இதுக்கு மேல பணம் கேட்டேன்னா என்கிட்ட பணம் இல்ல, என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு கோபமா சொன்னான். அதை கேட்ட அனாமிகா, நம்ம அந்த கிணத்தை வெட்டணும்னா ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சவங்களா ஆவோம், அவங்களோட சுமைய குறைச்சவங்களாவோம். அது மூலமா நம்ம எல்லாருக்கும் புண்ணியம் தானேங்க, பேர் கூட கிடைக்கும்ல. அனாமிகா சொல்றதுலயும் உண்மை இருக்குடா. இது நல்ல வேலைங்கிறதால தானே சொல்றோம். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா என்னால முடியாது. என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. இந்த விஷயத்துல என்ன உள்ள இழுக்காதீங்க. என்னங்க, நீங்க ஒன்னும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. என் நகைய அடமான வச்சு கிணறோ ஆறோ நான் வெட்டிக்கிறேன். அவங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன். அதை கேட்ட ரமேஷ் ரொம்ப கோபமா, உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். சொன்ன மாதிரியே சாரதாவும் அனாமிகாவும் தங்க நகைகள் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை வச்சு ஒரு ஆறு வெட்டி அந்த கிராமத்துக்கு தண்ணி பிரச்சனையே போக்குனாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அனாமிகா யோசிச்சுக்கிட்டு இருந்தா, மரம் இல்லாததுதான் இதுக்கெல்லாம் காரணமே. தண்ணி பிரச்சனை வருது, நிறைய மரம் வச்சா மழை நல்லா வரும், நீர்நிலைகள் இருக்கும், ஆறு குளம்லாம் ஃபுல்லா இருக்கும், மரங்களால நமக்கு நிறைய லாபம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது, நடக்க போறத பத்தி இனிமேலாவது யோசிப்போம் அப்படின்னு நினைச்சு மறுநாள்ல இருந்து கிராமத்துல எல்லா இடத்துலயும் செடிய நட ஆரம்பிச்சா. அது எல்லாத்தையும் பார்த்த ஊர் மக்கள் அவளை பாராட்டினாங்க. எல்லாரும் தண்ணி பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அனாமிகா கிட்ட சொன்னாங்க. சாரதாவையும் புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் ஊர் தலைவரா அனாமிகாவை நிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசவும் ஆரம்பிச்சாங்க.
அவங்க நினைச்ச மாதிரியே ஊருக்கு அனாமிகாவையே தலைவராக்குனாங்க. பெரிய பெரிய காரியங்கள் அந்த ஊருக்கு மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்கு கூட செய்ய ஆரம்பிச்சா அனாமிகா. ஊருக்கு ஒரு டேப்புங்கறத வீட்டுக்கு ஒரு டேப்பா மாத்தினா. ஒரு வீட்ல கூட தண்ணி பிரச்சனை இருக்க கூடாதுன்னு நினைச்சு அந்த ஊர்லயே பெரிய மனுஷின்னு பேர் எடுத்தா.